சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக வராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர். இதனையடுத்து ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம், பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் தீபதூப ஆராதனை காண்பித்து கோடி தீபம், 4 முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மனை வழிபட்டனர். எல்லாருக்கும் வணக்கம். இது சாமியார்பட்டியில இருக்க வாராகி அம்மன் கோயில். இங்க நான் பல வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இது எல்லாமே இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டோம்னா நிறைவேறாத வேண்டுதல் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது. நான் இங்க பல வருஷமா இப்ப வாழ்க்கையில எனக்கு எந்த கஷ்டமே கிடையாது. அப்படி அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே நம்ம எங்க இருக்கோமா அங்க வராகி எப்பயுமே நமக்கு உதவி செய்வா. அவளை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது மகிமையை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப கஷ்டத்துலதான் நான் இந்த கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்தேன். அதுல இருந்து இப்ப பல வருஷமா லீவு ஸ்கூலுக்கு வேலை இருந்தா கூட நான் இங்க வந்திருக்கேன். இங்க நிறைய பக்தர்கள் வராங்க. அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு அன்போட மஞ்சள் அரைச்சு அம்மாவுக்கு சாத்துவாங்க. அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நானும் வேண்டிக்குவேன். எனக்கு மட்டும் இல்ல, வந்திருக்க எல்லாருக்குமே நீங்க எல்லாமே எனக்கு வேண்டுதலை கூட நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே வாராகி கிட்ட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க இங்க. எல்லாருக்கும் மறுபுரியும் அண்ணாமலையார் சிவன் இருக்காங்க. அதை பார்த்துட்டு போனோம்னா வாழ்க்கையில இந்த அடுத்த பஞ்சமி வர வரையும் ஒரு பிரச்சனையுமே வராது. அடுத்து எப்போ ஒரு பஞ்சமி நம்ம வருவோம், அம்மாவை பார்ப்போம் அப்படின்னு தான் தோணும். அதனால முடிஞ்ச வரையும் உங்களுடைய எவ்வளவு கஷ்டம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அதை நீ கஷ்டம் கூட போகணும்னா நீங்க இந்த வாராகி கோயில் வாங்க. நீங்க வர வர அம்மாவோட அருள் உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு புரியும். எல்லாரும் வாங்க, அருள் பெறுங்க. என்னோட பேரு ஷீலாதேவி. நான் மதுரையில இருந்து பக்த மையர்களுக்கு எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சாமியார்பட்டியில் அமைந்து எழுந்தருளில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு வராகி அம்மன் சுவாமி ஆலயத்திலிருந்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமியில் நமது வராகி அம்மன் ஆலயத்தில் விசேஷ யாக வழிபாடுகள் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வராகி அம்மன் சுவாமி சப்தகன்னிகளில் 5வதாக அவதாரம் செய்த அம்பிகையில் வராகி அம்மன் 5வதாக இருக்கிறார். திதிகளில் 5வதாக வரக்கூடிய பஞ்சமி திதி அம்பிகைக்கு உகந்த திதியாக போற்றப்படுகிறது. அம்பிகை 5வது திதியாக வரும் பஞ்சமி திதியில் வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் செவனே நிறைவேறும். நமது சாமியார்பட்டி ஆலயத்தில் மஞ்சள் அரைத்து அம்பிகைக்கு பூசும் வழிபாடானது சிறப்போடு நடைபெறுகிறது. மஞ்சள் அரைத்து அம்பிகைக்கு வழிபாடு செய்யும் தருணத்தில் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண தடைகள் உள்ளவர்கள் மஞ்சள் அரைத்து 5 வாரங்கள் மஞ்சள் அரைத்து சாத்தினால் திருமண தடைகள் நிவர்த்தி செய்து சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் என்று நம்பிக்கையோடு அம்பிகை அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். வீட்டில் உள்ள மற்ற துஷ்டதட்டிகள் என்று சொல்லக்கூடிய ஏவல், பிள்ளை, சூனியம் போன்ற அனைத்து துஷ்டகதியிலும் விளக்கி நமக்கு நல்லருள் வழங்குவார்கள். எனவே பக்தர்கள் தொடர்ச்சியாக 5 வாரம் 10 வாரம் என்று தொடர்ச்சியாக மஞ்சள் அரைத்து அம்பிகைக்கு வழிபாடு செய்து தாங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமது சாமியார்பட்டி ஆலயத்தில் வணங்கி செல்லும் பக்தர்கள் அனைவர்களுக்கும் திருமணம் சீக்கிரமாக நிறைவேறுகிறது, குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கிறது என்ற அற்புதமான நம்பிக்கையோடு பக்தர்கள் அனைவரும் வழிபாட்டு செல்கிறார்கள். வழிபடும் பக்தர்கள் அனைவர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடப்பதாக எங்களிடம் தெரிவித்து செல்கிறார்கள். எனவே அனைத்து பக்த மையன்பர்களும் வருகை கொண்டு அம்பிகை அனுக்கிரகம் பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் மாநகர் ரயில் நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா வராகி அம்மன் கோவிலில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி விழாவினை முன்னிட்டு
இன்று உற்சவர் வராகி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின் அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்து பின் பஞ்சதீபம், மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பக்தர்கள் தேங்காயில் தீபமேற்றி வழிபட்டனர். திருக்கோவிலில் கும்பாபிஷேக பணி நடைபெற்று வருவதால் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. शांताये साहिताये सपरिवाराये श्री जगन्नाथा कोडमुखी महावाराहिंबिकाय नमः। सकलं श्री महावाराहिंबिका पादार्पणमस्तु। நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா கோலாகலமாக 10 நாட்கள் நடத்தப்பட்டு வருகிறது. சித்திரை பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேர் திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் 9ஆம் திருநாளான இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம், காலை சந்தி பூஜைகள் மற்றும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்துருளினர். தொடர்ந்து விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் தனித்தனியாக சப்பரத்தில் எழுந்துருளினர். பின்னர் காலை 10:35 மணிக்கு மேல் தேரோட்ட வைபவம் நடைபெற்றது. சிவனடியார்கள் கைலாய வாத்தியங்கள் இசைக்க திருவாசக பட்டோலையை முன் சுமந்து சென்றனர். பக்தர்களின் சிவசிவ கோஷங்களுடன் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர் வடம் பிடித்து இழுத்தனர். நாளை தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகாசக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 14ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 30ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியின் முன்பு பல்வேறு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் மகாசக்தி மாரியம்மன் எழுந்தருள செய்து பிடாரி குளக்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மேள வாத்தியங்கள் முழங்க பால் காவடி, அலகு காவடி எடுத்தும் பக்தர்கள் வாயில் 16 அடி நீள அலகு குத்தியும் வான வேடிக்கை ஒலிக்க கோவிலை வந்தடைந்தனர். கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்க தொடர்ந்து மஞ்சள் உடை உடுத்தி விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். வேண்டுதல் நிறைவேறியதற்காக பக்தர்கள் குழந்தைகளை தோளில் தூக்கி கொண்டு தீக்குழியில் இறங்கி நடந்து தீ மிதித்து சென்றது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் குறிப்பாக ஏராளமான இளைஞர்கள் பக்தி பரவசத்துடன் விரதமிருந்து தீமிதித்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே செண்டிருப்பு கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுயம்பு முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பால்குட சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 38ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் அம்பாள் சிம்ம வாகனம், சூரிய பிரபை, யானை வாகனம், சப்பரம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா காட்சி நடைபெற்றது.
விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து ஏராளமான பக்தர்கள் கோவிலை வந்தடைந்தனர். முத்துமாரியம்மனுக்கு மகா அபிஷேகம், புஷ்ப அலங்காரம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். மேலும் பக்தி பரவசத்துடன் 20 அடி நீள அலகு குத்தியும் பூ பல்லக்கினை சுமந்து வந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்து 25,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி சாமு மகாலிங்கம் உள்ளிட்ட கோவில் நிர்வாகத்தினர், கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் இருக்க மயிலாடுதுறை மாவட்ட துணை போலீஸ் சூப்பரிண்டென்ட் பாலாஜி மற்றும் குத்தாலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுகந்தி, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திருத்துருத்தி என்னும் குத்தாலம் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த புதன்கிழமையன்று ஆலயத்திலிருந்து புறப்பட்டு 9ஆம் நாள் மீண்டும் ஆலயத்தை வந்தடையும் முன்னதாக நாயக்கர் தோட்டர் விநாயகர் ஆலயத்திற்கு சென்றது. தொடர்ந்து சாலியா தெரு, பிள்ளையார் கோவில் தெரு வழியாக நேற்று திரௌபதி அம்மன் கோவிலில் எழுந்தருளி திருநடன உற்சவமானது நடைபெற்றது. திருநடன உற்சவத்தின் போது குழந்தையை கையில் சுமந்து காளி திருநடனம் ஆடியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து மகுடி ஆட்டம், கும்மி ஆட்டம், பாம்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்து திருநடன உற்சவத்தை கண்டு களித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலய 4ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவான் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திவ்ய ரோகணம் என்னும் கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், பட்டு வஸ்திரங்கள் செலுத்தி பூர்ணாகதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சந்திரசேகரர் உள்ளிட்ட பரிவார உற்சவ தெய்வங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வருகின்ற 10/5/2025 சனிக்கிழமை மாலை 7 மணி அளவில் நடைபெறுகிறது. மேலும் பிரம்மோற்சவ விழாவின் தேர் திருவிழா 11/5/2025 பகல் 1:50 மணி அளவில் சிம்ம லக்கணத்தில் திருத்தேர் விழா நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஓலக்கூர் கிராம பொதுமக்கள் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவினை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 18வது நாளான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடக கலைஞர்கள் துரியோதனன், பீமன், திரௌபதி, காந்தாரி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து கொண்டு தற்போதுள்ள இளைஞர்களுக்கு மகாபாரதம் எப்படி நடைபெற்றது என்று தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியை காண 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியை கண்டு களித்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் காலை 9 மணி அளவில் கிராமத்தின் 8 திசைகளிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் கூழ்குடங்களை சுமந்து ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து மூலவர் சக்தி மாரியம்மன் கோவிலில் கூழ் வைத்து படைத்து ரெட்டனை கிராமத்தின் தீர்த்த குளத்திற்கு பக்தர்கள் ஊர்வலமாக சென்று தீர்த்த குளத்திற்கு கூழ் ஊற்றினர். தொடர்ந்து ஆலயத்தில் பக்தர்களுக்கு உருவாதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலம் உடுப்பி ஷரூர் மடத்தின் பீடாதிபதி வேதவர்தன சுவாமி பல்வேறு ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து வருகிறார். இந்த நிலையில் புவனகிரியில் ராகவேந்திரர் பிறந்த ஸ்தலத்துக்கு வருகை புரிந்த அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் சிலைக்கு பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் செய்து தொட்டில் பூஜை செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு தனது கரங்களால் மகா தீபாராதனை காட்டினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவினை முன்னிட்டு
நாள்தோறும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இந்த நிலையில் விழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக மாலையில் மதுரை வில்லாபுரம் பாவக்காய் மண்டகப்படியிலிருந்து சுவாமியும் அம்மனும் தங்க பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி தெற்கு வாசல் வழியாக சின்னக்கடை தெரு, சித்திரை வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சுவாமியும் அம்மனும் தெற்கு வாசல் பகுதியில் வீதி உலா வந்தபோது மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக மதுரை தெற்கு வாசல் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்று முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் சார்பில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் குழந்தைகளுக்கும் குளிர்பானங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். அப்போது பள்ளிவாசல் முன்பாக தங்க பல்லக்கில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளிய போது பள்ளிவாசலுக்குள் நின்றபடி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வீதி உலாவின் போது பள்ளிவாசல் முன்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க பல்லக்கு நிறுத்தப்பட்டு அம்மனுக்கு சார்த்தப்பட்ட மாலையை பள்ளிவாசல் நிர்வாகிக்கு மீனாட்சி அம்மன் கோவில் சிவாச்சாரியார் அணிவித்து மரியாதை செலுத்தினார். தெற்கு வாசல் பகுதி பள்ளிவாசல் முன்பாக கூடியிருந்த இஸ்லாமியர்கள் வீதியின் இருபுறங்களிலும் நின்றபடி தங்க பல்லக்கில் எழுந்தருளிய அம்மனையும் சுவாமியையும் நேரில் பார்த்து ரசித்தனர். வீதி உலாவின் போது மீனாட்சி அம்மன், சிவபெருமான், முருகர், கிருஷ்ணர், ஆண்டாள், கருப்பசாமி வேடமிட்டபடி வந்த குழந்தைகள், சிறுவர்களுக்கு அங்கு நின்று கொண்டிருந்த இஸ்லாமிய சிறுமி ஒருவர் தனது தந்தையுடன் வீதி உலா முன்பாக வந்து அவர்களுக்கு கை கொடுத்து வரவேற்றார். உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளைகளிலே அம்மன் மாசி வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 4ஆம் நாளான நேற்று அம்மன் பாவக்காய் மண்டகப்படியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்ததை தொடர்ந்து 5ஆம் நாளான இன்று காலை அம்மன் சன்னதி வழியாக சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் ஒரு தங்க சப்பரத்தில் எழுந்தருளினார். அன்னை மீனாட்சி அம்மன் சப்பரத்தில் எழுந்தருளி அம்மன் சார்நதி வாயிலாக விளக்கத்துடன் மற்றும் மாசி வீதி வழியாக சென்று வடக்கு மாசி பகுதியில் உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி தேவஸ்தான மண்டகப்படியில் எழுந்தருள உள்ளார். மாலை 7 மணி அளவில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வடக்கு மாசி வீதி, கீழமாசி வீதி, அம்மன் சன்னதி வழியாக கோவிலை வந்தடைய உள்ளனர். இன்று காலை கோவிலில் இருந்து புறப்பட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இன்று பகல் முழுவதும் மண்டகப்படியில் வீற்றிருந்து மாலை வேளையில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மத்தியில் வலம் வந்து கோவில் சென்றடைவர். விக்கிரவாண்டி அடுத்து குண்டலப்புலியூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ஓம் நாகம்மன் ஆலயத்தின் 73ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா ஆலய தர்மகர்த்தாக்கள் நாராயணசாமி, நாகராஜன், முருகன், பிரதீப் ராஜ், ஜெயபிரகாஷ் மற்றும் கிராம பொதுமக்கள் ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மேலும் அம்மன் வீதி உலா, பால்குடம் எடுத்தல், தீச்சட்டி எடுத்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது. இரவு வான வேடிக்கை காட்சியும் ஸ்ரீராம ஜெயம் மேடை நாடகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் பாலமண்டையில் உள்ள அருள்மிகு கதிர்மலை முருகன் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என பல்வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், பின் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்த பின் அலங்கார தீபம், பின் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.